யாருக்கிட்ட சொன்னாலும் சேர்த்துக்க மாட்டேங்கிறார். என்ன உன் மகன் எனக்கு எப்பயா திட்டுறது? ரவிக்குமார்லாம் கேட்டேன். ரவிக்குமார் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. அவரும் நானும் ஒரு படத்தில் வேலை செஞ்சுருக்கோம். நீங்கள் வச்சுக்க நான் கண்டபடி திட்டுவேன் அசிஸ்டன்ட் டைரக்டர் கோவப்பட்டா. மகன் நான் எப்படி திட்டுறது? இப்படி ஒவ்வொரு காரணம் ஒவ்வொருத்தருக்கு. யாருமே சேர்த்துக்கல. பாலச்சந்தர் சார்கிட்ட போய் ரிக்வெஸ்ட் பண்ணி, சார் அவனுக்கு சினிமா புரியல, நான் உங்ககிட்ட அனுப்புகிறேன், சினிமா வேண்டான்னு அட்வைஸ் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி பாலச்சந்தர் சார்கிட்ட அனுப்புனேன். ஒரு 2 மணி நேரமாக அவன் காணோம். அவர் பாலச்சந்தர் சார்கிட்ட இருந்து ஃபோன் வரும். இவன்கிட்ட ஏதோ ஃபயர் இருக்கையா, இவன் என்கிட்ட விட்டு நானே பார்த்துக்கிறேன். இது என்னடா அது ஒளியை தெரியாமல் தலையாரி வீட்டில் ஒழிஞ்ச கதையா போய் சினிமா வேண்டாம்னு சொல்லுங்கன்னா அவர் என்கிட்ட என்னமோ இருக்குங்கிறார. இருந்திருக்கலாம். பட் எப்போவுமே குழந்தைங்கள் மேலே பேரண்ட்ஸுக்கு அண்டர் எஸ்டிமேட் தான் இருக்கும். நம்ம குழந்தைங்க நம்மளோட இருப்பாங்களா, நம்மளோட வசதியாக வந்துடுவாங்களா, இல்லை பெருசாக சாதிச்சிருவாங்களா அப்படின்னு இருக்காது. நமக்கு அப்படி தானே இருக்கும். அவர் இவ்வளோ ஒரு லெஜெண்டரி டைரக்டர் அவர் வரணும் அன்னைக்கு நம்ம எப்படி எஸ்டிமேட் பண்ண முடியும்? யார்கிட்டையும் அவர் ஒர்க் பண்ணவும் இல்லை. அங்கேயும் இருந்து ஒரு 2 மாதத்தில் வந்துட்டார். இல்லைப்பா அவர் சீரியல் தான் எடுக்கிறாரு, எனக்கு அது மைலேஜ் கிடைக்கல அப்படின்ட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இதில் வந்து நாங்கள் துளு உதவிமை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் காதல் கொண்டு இருக்க வேண்டிய நிர்பந்தம். இது அவங்க அம்மா போட்ட ஒரு கண்டிஷன் தான். ஒரு நாள் நைட்டு ஒரு 2 மணிக்கு நான் உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கும்போது என் டாக்டர் பக்கத்தில் வந்தாங்க. எப்போவுமே எங்கள் வீட்டில் பெண்களுடைய அதிகாரம் தான் அதிகம். எல்லா வீட்லையும் எப்படித்தான் நினைக்கிறேன், எங்கள் வீட்லையும் எப்படித்தான். அந்த பொண்ணு டாக்டருக்கு படிக்கிற பொண்ணு. என்னம்மா நீ தூங்காம நேரத்தை வந்துட்டு இருக்க? இல்லைப்பா உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும், ஒரு கதை சொல்லணும்னு கேட்பீங்களா? ஏன்னா நீ மெடிக்கல் காலேஜுக்கு போகிறது விட்டுட்டு கொஞ்சம் ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஆகிட்டியா இன்னைக்கு அப்படின்னா சரி சொல்லு கேட்போம் அப்படின்னு ஒன்று படப்படப்படன்னு ஒரு கதையை சொல்றது. எக்ஸலண்ட்டாக இருக்கு ஒரு கதை. இது யாருமா சொன்னது? செல்வா சொன்னான். புரிஞ்சிடுச்சு. எங்கே சுவிட்சை தட்டணும், எங்கே விளக்கு எரியும்னு அவன் புரிஞ்சிடுச்சு. கரெக்டாக அவன் அப்ரோச் பண்ணானா இல்லாட்டி அவங்களே முடிவு பண்ணாங்களே தெரியல. சரி செல்வாவுடைய கதைப்பா, அவன் சொல்றதுக்கு பயந்துட்டு என்கிட்ட சொன்னான், கதை நல்லா இருக்குப்பா. இப்போ என் பெரிய பொண்ணு என்கிட்ட அம்மா, அவங்களும் ஒரு டாக்டர் தான். 2 பேரும் வந்து இன்னும் கொஞ்சம் பயம் அதிகமாயிடுச்சு, ஏதோ வற்புறுத்தல் நடக்க போகுது அப்படின்ட்டு. இதை என்ன பண்ணணும்? இந்த கதையை படம் எடுக்கணும். யாரு? நீங்க தான். யார் நடிக்கிறது? தனுஷ் தான். டைரக்ட் பண்றது செல்வா தான். இதுக்குள்ள இந்த 3வது லேடி என்ட்ரி விஜயலட்சுமி. அவங்க வரும்போது தான் என் பலமெல்லாம் போயிடுச்சு. இனி அவங்க சொல்றது மட்டும்தான் நடக்கும், நம்ம சொல்றது நடக்காது. அவங்க தான் கேட்டாங்க, என்னங்க அவங்க யாருக்கும் ஒர்க் பண்ணலையாமா, இந்த படம் எடுக்கிறதுக்கு ஒரு 4-4.5 கோடி ரூபா செலவாகும் அன்னைக்கே. அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் ஆயிருக்கும், படம் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படின்னு. இப்போ எவ்வளோ கடன் இருக்கு அப்படின்னு கேட்டாங்க விஜயலட்சுமி. நான் சொன்னேன், இந்த ஒரு 2-2.5 கோடி ரூபா இருக்கும், இந்த படம் எடுக்க எவ்வளோ செலவாகும்? ஒரு 4-4.5 கடன் வாங்குங்க. பொண்டாட்டி சொல்கிற அட்வைஸ் இப்படி எங்கேயாவது சொல்லுவாங்களா யாராவது கடன் வாங்குங்க அப்படின்னு? யாரையாவது கடன் வாங்குவீங்க, பெத்த மகனுக்காக வாங்க மாட்டீங்களா? அப்படி கடன் வாங்கி வந்தவர் தான் செல்வராகவன். இப்படி இன்னைக்கு வந்து ஒரே மேடையில் உட்கார்ற அளவுக்கு இவரும் அப்படிதான் வந்தார். இவர் வந்து ஒரு நாள் வந்து தாத்தா நான் விஸ்காம் படிக்க போகிறேன் அப்படின்னா. விஸ்காமில் என்ன பண்ண போகிற அப்படின்னா டைரக்ஷன் போகிறேன். இதுக்கு இருக்கிற நீ விஸ்காம் போகிற, நம்ம வீட்லேயே 3 விஸ்காம் இருக்கு, நீ யார்கிட்டயாவது சேர்ந்து கொண்டு தனுஷ்கிட்ட சொல்லி அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் வந்தார் அவர். என்ன பண்ணப்பா திருச்சிட்டோம் இல்லைங்களா? அங்கே அடுத்த படம் அருணாதேஸ்வரன் பண்ணது என்னது கேப்டன். இந்த படங்கள் எல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ரொம்ப அப்பவே தனுஷ் சொல்லுவார், அப்பா பிரமாதமாக ஒர்க் பண்ணுறான்ப்பா, நல்லா வந்துடுவான் போல இருக்கு, நல்ல பையன் தான்.
நல்லா வந்துடுவோம் போல் இருக்குது. அப்புறம் திடீர்னு என்ன நினைச்சாரோ தெரியல, நிலவுக்கு என் மேலே நடி போவோம் அப்படின்னு அவர் கொண்டு வந்து நடிக்க வச்சு இன்னைக்கு இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காரு. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.